ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே ஒரு சங்கீதத்தை நாம் தியானித்தோம். அது நம்ம அனைவருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சிறுபிள்ளைகள் கவனித்தார்களா என்று தெரியவில்லை. போன வாரம் நாம் தியானித்த சங்கீதம் எத்தனாவது சங்கீதம்? சிறுபிள்ளைகள்கிட்ட கேட்டேன், எத்தனாவது சங்கீதம்? தம்பி மாதிரி சொல்லுங்க, எத்தனாவது சங்கீதம்? ஒருவேளை அவர்கள் சபையிலே கவனிக்காவிட்டால் கூட வீட்டிலே போய் என்ன செய்யலாம், நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். சங்கீதம் 84 என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்தலாம். அவருடைய மனதில் அது பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொருடைய அந்த சிறு பிள்ளைகளுடைய வயதிலேயே அவருடைய மனதில் அது பதியும், ஆனால் அது அவருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் நினைச்சுவார்கள், தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பார்கள். அவர்கள் அதை கை கொள்ள வேண்டும், அதை அவர்கள் கைவிடக்கூடாது என்பதற்காக சிறு வயதிலேயே அவரை போதிக்கும்படி பெற்றோர்களுக்கு தேவன் நிச்சயிக்கிறார், அவர் நியமித்திருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் அதை அற்பமாக எண்ண வேண்டாம். சபையில் தியானிக்கிற வார்த்தைகளை முக்கியமாய் குறிப்பாய் ஒன்றை சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை வீட்டிலேயும் சென்று அவர்கள் பிள்ளையிடத்தில் கேட்டால் அவர்கள் நிச்சயவார்கள், மனதிலே பதித்துக் கொள்வார்கள். ஆகவே சிறு பிள்ளைகள் இனத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று. ஆகவே சிறு பிள்ளைகள் தேவனிடத்தில் வருவதற்கு நாம் என்ன செய்ய இருக்கக்கூடாது, தடையாய் இருக்கக்கூடாது. நம்முடைய கவலை இனத்தினாலே, நம்முடைய அலட்சியத்தினாலே அவர்கள் தேவனிடத்தில் சேருவதற்கு நாம் தடையாய் நாம் இருந்துவிடக்கூடாது. இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம். நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு முந்தின புத்தகம் 1103 பக்கம் தமிழ் வேதாகமத்தில். மல்கியா ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக முன்னோடியாக சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகமாக கூட நாம் நினைச்சலாம், இதை எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா என்ற புத்தகத்தை யார் எழுதினார் என்பதற்கு சரியான ஆதாரம் இல்லை. ஏனென்றால் இந்த மல்கியா தீர்க்கதரிசி வேறு எந்த இடத்திலையும் குறிப்பிடப்படவில்லை என்று சரித்திர ஆலோசகர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ மல்கியா என்றால் அதனுடைய அர்த்தம் ஆங்கிலத்தில் மை மெசஞ்சர், என்னுடைய தூதன். நாம் மல்கியா புத்தகின் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்று இருக்கிறது. ஆகவே மல்கியா என்பதற்கும் என்ன அர்த்தம்? மை மெசஞ்சர் என்றுதான் அதற்கு அர்த்தம். என்னுடைய தூதனை அனுப்புகிறேன், இல்லை என்றால் என்னுடைய செய்தியை கொண்டு வருகிறேன், நான் நிச்சயிக்கிறேன், அனுப்புகிறேன். அதுதான் மல்கியா, அந்த பெயருக்கு உள்ள அர்த்தம். சரித்திர ஆலோசகர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நெகேமியா, எஸ்ரா இவர்கள் வாழ்ந்த நாட்களிலே தான் யாரும் வாழ்ந்திருக்கக்கூடும், மல்கியாவும் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று எழுதுகிறார்கள். ஆனால் மல்கியாவை பற்றி வேறு எங்கேயுமே நிச்சயில்லை, குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை அவருடைய அந்த பெயருக்கு ஏற்ற விதமாய் நாம் எடுத்தால் கூட தேவன் தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய செய்தியை கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக மல்கியா என்று நினைச்சுக்கலாம், நாம் எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா கிட்டத்தட்ட 430 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு 430 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எருசலேம் மக்களின், இல்லையென்றால் இஸ்ரவேல் மக்களின் நிலைமையை குறித்து அவர்களை எச்சரித்து எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த மல்கியா புத்தகம். இது மைனர் ப்ராஃபட்ஸ், சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் இது ஒன்றுச்சுகிறது, இது வருகிறது. இந்த மல்கியா புத்தகத்தை நாம் சரியாய் படிப்போம் என்றால், மல்கியாவில் அந்த ஆரம்ப முதல் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் 2வது வசனத்தில் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது 2வது வசனம். அதற்கு முன்னாடி முதல் வசனத்தில் மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம்.
இல்லையென்றால் ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த பாரம் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதில் முதல்ல அவர் பேசுவதற்கு முன்பாக, ஜனங்களுக்கு ஒன்றை சொல்வதற்கு முன்பாக அவர் சொல்வது, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் செய்கிறார் சொல்கிறார். ஒன்றை, ஏதாவது ஒன்றை, தேவனுடைய சுவாத்தை பாருங்கள், ஏதாவது ஒன்றை சொல்லுவதற்கோ அவரை கண்டித்து உணர்த்துவதற்கோ இல்லை என்றால் ஒரு ஆலோசனை சொல்வதற்கு முன்பாக அவர் தன்மை பற்றி அவர் நிச்சயிறார். அவர் சொல்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகித்தேன். 2வது வசனத்தின் கடைசி பாகத்தில் யாக்கோபை நான் சிநேகித்தேன். 2 பேர் பிறந்தார்கள், ஏசாவும் பிறந்தார்கள், யாக்கோபும் பிறந்தார்கள். ஆனால் யாக்கோபை நான் என்ன செய்தேன்? சிநேகித்தேன். ஒருவேளை நம்முடைய இப்போ உள்ள சூழ்நிலையை பற்றி சொல்லும் பொழுது எல்லோ ஜனங்களும் என்னாலும் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் உங்களை நான் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன், உங்களை நான் பிரித்தெடுத்தேன். எல்லா ஜனங்களுமே ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஏதோமை போல, ஏசாமை போல என்ன செய்தார்கள்? சிரேஷ்ட புத்திர பாத்தை வீணாக்கி அவர்கள் அதை அலட்சியம் பண்ணி அவர்கள் நினைவிட்டார்கள், போய்விட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை விட்டு விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆகவே அவரை தெரிந்து கொண்ட யாக்கோபை போல இப்பொழுதும் நான் உங்களை நினைத்தேன், நான் தெரிந்து கொண்டேன், நான் உங்களை சிநேகித்தேன். நம்மை அப்படிதான் நினைச்சிருக்கிறார். அவர் தெரிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்த போது கூட நம்மை தெரிந்திருக்கிறார். ஆனாலும் இந்த 4 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த 4 அதிகாரத்தில் உள்ள அவருடைய தீர்க்க தரிசனங்களை, இல்லை என்றால் மல்கியா சொன்ன வார்த்தைகளை நான் குறிப்பை சம்மரைஸ் பண்ணி தொகுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அவர் ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன விரும்பினது, 1வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். குமாரன் என் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். இதுதான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் சொன்ன முதல் எச்சரிப்பு, இல்லை என்றால் அவர் ஆலோசனை. அவர் சொல்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன், உங்களை நடத்தினேன், பெரிய காரியங்களை செய்தேன். ஆனால் நான் உங்களிடத்திலே நான் ஒன்றை நான் காணவில்லை. நான் எஜமானன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் என் கனம் உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் என்னை கனப்படுத்துகிற கனம் இல்லை. என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள், என்னுடைய நாமத்தை என்ன செய்கிறீர்கள்? கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் பாரப்பட்டு சொல்லுகிற ஒன்று, அவர்களை அவர் நேசித்தார், ஆனால் அவர்களோ அவரை நேசித்தார்கள், அசட்டை பண்ணினார்கள், கனவீனம் பண்ணினார்கள். அவருடைய வார்த்தைகளை முழுமையாய் என்ன செய்யவில்லை, அவர் எடுக்கவில்லை. ஏன் இப்படி அவர்கள் ஜனங்களை பற்றி அவள் சொல்லும் பொழுது கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆண்டவர் இப்படி சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் எதனால் உம்மை அசட்டை பண்ணினோம், எதனால் உங்களை அசட்டை பண்ணினோம். இது இன்றைக்கு உள்ள ஒரு காட்சியை தான் காண்பிக்கிறது. ஆண்டவர் நான் உங்களை சிநேகிக்கிறேன், உங்களை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். ஆனால் நான் உங்களை சிநேகிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறதை நான் பார்க்க முடிவதில்லையே, என்னை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்களே என்று அவர்கள் கேட்கும் பொழுது ஜனங்களுடைய பிரதிபலன் இல்லை என்றால் அவருடைய பதில் என்னவென்றால், அப்படியா ஆண்டவரே, நாங்கள் எழுச்சுகிறோம், நாங்கள் உண்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் தவறிவிட்டோம் என்று நினைச்சவில்லை. அவருடைய பதில் இல்லை. அவருடைய பதில் எப்படியா இருக்கிறது? நாங்கள் எதனால் உண்மை கனம் பண்ணவில்லை, எதனால் உங்களை அசட்டை பண்ணோம் என்றுதான் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு கண்ணாடியிலே காண்பது போல காண்கிற ஒரு காட்சியைத்தான் நாம் என்ன செய்கிறோம், இல்லை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை குறித்து ஒன்றை அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர்
சபையிலேயோ இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போதோ மற்ற சகோதரர்கள் மூலமாகவோ இல்லை என்றால் எப்படியாவது தேவன் ஜெபத்திலேயோ கூடி வரும் பொழுது சகோதரிகள் நாம் ஒருவரை பேசும் பொழுதோ இல்லை என்றால் சகோதரர்கள் நாம் ஒருவரை பேசும் பொழுதோ ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையாய் நாம் வாஞ்சித்திருப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயிவார், அவர் பேசுவார். அப்படி பேசும் பொழுது கூட நம்முடைய யதார்த்த நிலையை காட்டும் பொழுது உடனடியாக ஒரு ரியாக்ஷன் என்னதான் வருகிறது? நான் எப்படி உண்மை நான் அசட்டை பண்ணினேன், எப்படி உண்மை நான் நினைச்சவில்லை, கனம் பண்ணவில்லை, நான் எல்லாவற்றையும் நான் செய்கிறேனே, பலி செலுத்துகிறேன், ஆராதனைக்கு போகிறேன் என்றெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வது போலதான் நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பலி செலுத்தினார்களா? பலி செலுத்தினார்கள். அவர்கள் ஆராதனைக்கு சென்றார்களா என்றால் அவர்கள் சென்றார்கள். எல்லாவற்றையும் பிரமாணத்தின்படி அவர்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் தேவன் எதிலே அவரை பிரியப்படவில்லை. 8வது வசனத்திலே, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. இதுல இருந்து என்ன வருகிறது? அவர்கள் பலி செலுத்தாமல் இல்லை, அவர்கள் நினைச்சார்கள் பலி செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கென்று விசேஷமாய் அவர்கள் நிச்சயவில்லை, செலுத்தவில்லை. அவருடைய பலிகள் ஊனமாயும் நசல் கொண்டதாயும் என்ன செய்தது இருந்தது. இல்லையென்றால் அவருடைய பலிகள் பிழையாய் என்ன செய்தது இருந்தது. அவருடைய பலிகள் பிழையாய் இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் நினைச்சார், அவர் வெறுத்தார். அதை வைத்துக் கொண்டு அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அசட்டை பண்ணுகிறீர்கள், எனக்கு நீங்கள் கனம் பண்ணவில்லை என்று சொல்கிறார். இதை வைத்து உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்தது என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே நிதானித்து நாம் நினைச்ச வேண்டும், பார்க்க வேண்டும். நான் பலி செலுத்தவில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நான் ஆண்டவரைக்கு நான் கனப்படுத்தவில்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம் என்று நினைக்கிறார்கள், நினைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். பலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் ஊர்ஜிதம் பண்ணினார்கள். அவர்கள் பலி செலுத்திக் கொண்டும் இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பலி செலுத்துகிறார்கள், ஆண்டவரை கனம் பண்ணுகிறார்கள், எல்லாம் செய்கிறதை போலவே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நசல் கொண்டதையும் ஊனம் கொண்டதையும் அவர்கள் கனப்படுத்தாதையும் கண்டு அவர்களை பார்த்து, நான் உங்களை சிநேகித்தேன், ஆனால் நீங்களோ நான் உங்கள் பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்ல பின்பும் நான் உங்கள் பிதாவானால் என் கனம் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். எப்படி அவர்கள் கனத்தை கொடுக்கவில்லை? அவர்களுக்கு விசேஷமாய் பிரதானமாய் அவரை மகிமைப்படுத்தாமல் கனப்படுத்தாமல் அவர்கள் நசல் கொண்டதும் ஊன் கொண்டதும் பலியிட்டு அவர்கள் செய்தார்கள், கனவீனப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி செய்கிறோம். தேவனுக்கு நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாமே 2ஆம் தரமானவைகளாய் இருக்கிறது. நசல் கொண்டதும் ஊன் கொண்டதும் எல்லாம் என்னது? அந்த பலிகள் எல்லாமே 2ஆம் தரமானவைகளாய் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அந்த பலிகளை நான் எப்படியாவது பலி செலுத்துகிறேன் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவைகள் எல்லாம் ஆண்டவர் செய்தார், வெறுக்கிறார். அவர் எப்படி தனக்கு அவர் ஃபீல் பண்ணுகிறார்? அவரே தன்னை அசட்டை பண்ணுகிறது போல நினைச்சார். அவர் நினைக்கிறார், அவர் என்ன சொல்கிறார்? இதை கொண்டு உன் அதிபதிக்கு கொண்டு அவன் உன்னை ஏற்றுக்கொள்வானா பார்ப்போம் என்று சொல்கிறார். உன்னுடைய வேலை செய்கிற உன்னுடைய அதிகாரிக்கு கொடுத்துப்பார், உன்னுடைய ஆசிரியருக்கு கொடுத்துப்பார், இல்லை என்றால் நீ முக்கியமாய் விசேஷமாய் கருதுகிற இவரை கொடுத்துப்பார், அவன் உன்னை மதிக்கிறானான்னு பார்ப்போம் என்று சொல்கிறார். அப்படியே தேவனுடைய சுபாவத்தை பாருங்கள். தேவனுக்கு ஏதாவது கொண்டு கொடுத்து விட்டால் அவர் சரி என்று அவர் ஏமாந்து விடுவார் என்று நினைச்ச வேண்டாம், நாம் நினைக்கிறதில்லை. ஜனங்கள் உலகத்திலே பொதுவாய் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவருக்கு ஏதாவது நாம் 10,000 ரூபாய் கொள்ளையடித்தால் அதில் ஒரு 1000 ரூபாய் போட்டு விட்டால் அவர் செய்வார், அவர் சாந்தமாகி விடுவார், அவர் கோபப்பட மாட்டார் என்றுதான் நினைக்கிறார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து மனம் திரும்ப வேண்டிய பகுதியிலே மனம் திரும்பாமல் நாம் ஏதாவது ஒன்றை
நான் பலியாய் செலுத்தி விட்டால் அது போதும், ஆண்டவர் எப்படி ஆயிடுவார், சாந்தமாய் விடுவார் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய பலிகளிலே ஒன்று நம்முடைய செயல்கள், கிரியைகள், ஆக்டிவிட்டிஸ். நாம் மனம் திரும்பாமல் சபையிலே வந்து கூட என்ன செய்யலாம், ஒரு கிரியைகளை நான் செய்யலாம். நான் ஒரு மந்திரம் போல நான் ஒரு ஜெபத்தை கூட நான் செய்யலாம். கடமைக்காக நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுவதுமாக என்ன செய்யலாம், நான் வாசித்து கொண்டும் இருக்கலாம். ஒரு நாளைக்கு நான் 2 அதிகாரம் நான் படித்து விடுவேன் என்று சொல்லி அவருடைய மனச்சாட்சியை நாம் திருப்திப்படுத்துவதற்காக, இல்லை என்றால் ஆண்டவரை திருப்திப்படுத்தி நாம் ஏமாற்றி விடலாம் என்ற நினைப்போடு கூட நாம் என்ன செய்யலாம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் எப்படி நினைக்கிறார், தம்மை அசட்டை பண்ணுகிறதை போல நினைக்கிறார். ஏன் அப்படி நினைக்கிறார்? நம்முடைய பலிகள் அது முதல் தரமானவைகளாக இல்லாமல் அது நசல் கொண்டதும் ஊன் பட்டதுமாய் இருக்கிறது. அது பிழையாய் இருக்கிறது. அது 2ஆம் தரமானவைகளாக இருக்கிறது. இப்படி நீங்கள் என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் யோசித்திருக்கிறோமா? 2ஆம் தரமானவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் வெறுக்கிறார் என்பதை நாம் யோசித்திருக்கிறோமா? நான் இப்படியெல்லாம் பார்த்து விட்டு சில பேர் ஒரு சாக்கடையில அவர் கீழே காலை ஊனும் பொழுது அவர்கள் கொஞ்சம் தான் ஊனியிருக்கிறேன், கரண்ட வரை தான் அந்த சாக்கடையிலே ஊனி இருக்கிறது, நான் ஒன்றும் முழுகவில்லையே, நான் ஆழமாய் என்ற காலை வைக்கவில்லையே என்று சொல்லுகிறவருடைய நிலைமையை நான் நினைக்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். ஒரு பாவத்தை குறித்து அவர்கள் எச்சரிக்கப்பட்ட பின்பு நான் ஒன்றும் அப்படி செய்யவில்லையே என்று சொல்லி யோசிக்கிறவர்களை குறித்து, இல்லை என்றால் அதற்கு அப்படி பதில் சொல்லுகிறவர்கள் குறித்து நான் நினைக்கிறேன். தேவன் அப்படிப்பட்டவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நினைப்பார்? இவர்கள் உண்மையாய் என்னை செய்யவில்லை, கனப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் இவர்கள் ஏதாவது பலியை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள், செலுத்துகிறார்கள். அவர்கள் செலுத்துகிறதெல்லாம் 2ஆம் தரமானவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் அவைகளை நினைக்கிறார், அவர் வெறுக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறார். அவர் ஒரு செய்தியை மல்கியா மூலமாக, ஒரு மெசஞ்சர் மூலமாக நினைக்கிறார். அவர் சொல்லுகிறார் 11ஆவது வசனத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை பாருங்கள். 9ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். 11ஆவது வசனத்தில் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமுமான காணிக்கையும் செலுத்தப்படும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய எதிர்பார்த்தை பாருங்க. அவர் எங்கும் சுத்தமான காணிக்கை செலுத்தப்படும் என்றுதான் நினைக்கிறார், விரும்புகிறார். மற்றவைகள் எல்லாம் அவர்களுக்கு அசுத்தமான பலிகளாக தெரிகிறது. நசல் கொண்டது, ஊன் கொண்டது, 2ஆம் தரமானவன். நாம் ஆண்டவருக்கு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் பிதாவானால், நான் உன்னுடைய தகப்பனா இருந்தால் என்னுடைய கனம் எங்கே என்று நினைச்சார். அவர் சொல்கிறார் 14ஆம் வசனத்திலே, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நினைந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்தை முடிக்கிறோம். முதல் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். தன் மந்தையில் கிடாயிருக்கையில் நான் ஆண்டவருக்கு பலியிட கெட்டு போனதை நான் பலியிட்டால், இல்லை என்றால் 2ஆம் தரமானவற்றை நான் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று நான் நினைத்தால், ஆண்டவர் என்ன சொல்வாரான், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறான். அவனை ஆண்டவர், இவன் பரவாயில்ல, இவன் ஃபர்ஸ்ட் மெரிட்ல வரல, இவன் செகண்ட் கிளாஸ்ல வர்றான்லாம் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. நம்முடைய நினைப்புகள்லாம் எப்படி இருக்கிற என்றால், முதல் கிளாஸ்ல இல்லைன்னா நமக்கு என்ன கிளாஸ் கிடைக்கும், செகண்ட் கிளாஸ் கிடைக்கும். டிஸ்டிங்ஷன் இல்லைன்னா
ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கலன்னா செகண்ட் கிளாஸ் கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தையும் தம்முடைய வாஞ்சியும் தம்முடைய அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் சொல்லும்போது என்ன செய்கிறார்? நீ உன் மந்தையிலே கிடாயிருக்கையில் நீ கெட்டு போனதை நீ எனக்கு பலியிடுவாய் என்றால் நீ எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அப்போ சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று பலி செலுத்துகிற நான் சபிக்கப்பட்டவனாய் போக முடியுமா? ஆண்டவர் இரண்டாந்தரமான பலியை நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பார் என்றால் நான் யார்? நான் சபிக்கப்பட்டவனாய் போக முடியும். ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை கொடுக்காமல் இரண்டாந்தர இடத்தை நான் கொடுக்கிறேன், மூன்றாம் தரம் இடத்தை கொடுக்கிறேன், நான்காவது இடத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி எப்படியும் ஆண்டவருக்கு நான் செய்யாமலையா இருக்கிறேன், ஆண்டவரை நான் துதிக்காமல் இருக்கிறேன், ஆண்டவரை குறித்து நான் தியானிக்காம இருக்கிறேனா என்று சொல்லி தங்களுடைய மனதை அவர்கள் திருப்திப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்கள் அவர்கள் ஒருவேளை தாங்கள் பலி செலுத்தி விட்டதாக நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பலியை பார்த்து என்ன சொல்கிறார்? என மந்தையிலே, அவனுடைய மந்தையில என்ன இருக்கிறது? கிடா இருக்கிறது. ஆனால் அவன் எனக்கு என்ன கொண்டு வருகிறான்? கெட்டு போனதை அவன் கொண்டு வருகிறான். அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறான். அவர் எப்படிப்பட்டவர்? என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சொல்கிறார். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். அநேகர் இந்த நாமத்தை சாதாரணமாய் அவர் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த நாமத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதனாலே அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை குறித்து சொல்லும்போது என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சொல்கிறார். அவரே சொல்கிறார், நான் மகத்துவமான ராஜா, நீ எனக்கு பலி செலுத்துவதை நான் ஊனனும் கெட்டுப்போனதையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டு நான் பலி செலுத்தி விட்டேன் என்று நீ நினைக்காதே என்று நினைச்சார். அவர் சொல்லுகிறார், நாம் ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இது பலியாக இருக்கலாம், ஆனால் புதிய உடன்படிக்கையில நாம் அவருக்கு செய்கிற ஒவ்வொன்றும் அவருக்கு ஆராதிக்கிறதாக நினைக்கிறது இருக்கிறது. அவருக்கு நான் செய்கின்ற ஒவ்வொன்றும் அவரை ஆராதிக்கிற நேரம் இல்லை என்றால் அவருடைய நம்முடைய வீட்டிலே அவரை கனப்படுத்த வேண்டிய நேரத்தில் அவரை கனப்படுத்துகிற விதம், என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரதானமாய் கொடுக்க வேண்டிய இடத்திலே நான் பிரதானமாய் கொடுக்கிற இடமும் இல்லை என்றால் கொடுக்காமல் இருக்கிற இடம் ரெண்டையும் தேவன் நினைக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அவர் நான் அவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கவில்லை என்றால், பிரதானமாய் அவரை நாம் வைக்காவிட்டால், அவர் தம்முடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவன், அவர் சாதாரணமாய் கொடுத்ததை வாங்கி கொண்டுவோம் என்று சொல்கிற தேவன் அல்ல. அற்பமான தெய்வத்துக்கு கூட அவர்கள் சிறந்த பலிகளை நினைக்கிறார்கள், செலுத்துகிறார்கள். ஆனால் என் ஜனங்களோ என்று நினைச்சுவார். அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ மாடு தன் முன்னணி நிச்சயம் அறியும், கழுதை கூட தன் ஆண்டவனை அறியும், ஆனால் என் ஜனங்களோ அவர்கள் நிச்சயவில்லை, என்னை அறியவில்லை. சாதாரண கழுதை கூட தன்னுடைய ஆண்டவனை நிச்சயம் அறியும், ஆனால் நான் சிநேகிக்கிற என் ஜனங்கள் அவர்கள் நிச்சயவில்லை, என்னை அறியவில்லை. இதுதான் முதலாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிற அவருடைய பாரம். இரண்டாவது அதிகாரத்திலே பாருங்கள், இது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையை நான் நினைக்கிறேன். இரண்டாவது அதிகாரம் 11வது வசனத்திலே நான் அந்த அதிகாரத்தினுடைய ரத்தின சுருக்கமாய் நான் கருத்தை சொல்கிறேன். இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. மல்கியா 4 அதிகாரத்துல 4 குறிப்புகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் தியானிக்கிற ஒரு தியானிப்பு, கர்த்தருக்கு நான் பிரதானமானவர்களை நான் நிச்சய வேண்டும், நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் பிரதானமானவராய் அவர் இருக்கிறார். அவருக்கு நான் அவருடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையிலே அது மகிமைப்பட வேண்டும். அவருக்கு நான் பிரதான இடத்தை நான் செலுத்துவேன். இரண்டாம் தரமான நசல் கொண்டதையும் ஊன் கொண்டதையும் நான் செலுத்துகிறவனாக நான் இருக்கக்கூடாது என்பதுதான் முதலாவது அதிகாரத்தின் சாராம்சம். தேவன் அவைகளை இரண்டாம் தரமாக மூன்றாம் தரமாக அவர் அதை ரேட்டிங் போடுகிறதே இல்லை. அவர் அதை என்ன செய்கிறார்? சபிக்கிறார். 11வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, யூதா ஜனங்கள்
துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தரை சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதைகளின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் செய்ததை அவர் சொல்லுகிற பாருங்கள். என் ஜனங்கள் அவரை நான் பிரித்தெடுத்தேன், அவர்களுக்கென்று ஒரு பரிசுத்தத்தை அவர்களுக்கு நான் கற்பித்தேன், பரிசுத்த உள்ள ஜனங்களாய் இருக்கும்படி அவர்களை நான் நடத்தினேன். ஆனால் அவர்களோ பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதைகளின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். தேவன் நம்மை தம்முடைய பரிசுத்தத்திற்கு என்ன நிச்சயிக்கிறார்? அவர் அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடக்கில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அவர் எந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், தான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்கள் அந்நிய தேவதையின் குமாரத்திகளை என்ன செய்தார்கள்? விவாகம் பண்ணார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஊர் ஊராய் அவர்கள் போகும் பொழுது அவர்கள் அநேக மற்ற பிரஜாதிகளை அவர்கள் சந்திக்கவும் அவரோடு அவர்கள் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய பரிசுத்தத்தை குலைச்சல் ஆக்கினார்கள். அந்நிய புத்தரோடு அவர்கள் சம்பந்தம் கலந்தார்கள். இந்த உலகம் ஆண்டவர் வெறுக்கிற இது உலகம். அந்த உலகத்தோட நாம் சம்பந்தம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ பரிசுத்த குலைச்சலாக்கினாய் என்று சொல்கிறார். விபச்சாரிகளே என்று சொல்லி யாக்கோபு தம்முடைய சகோதரரே என்று சொன்ன ஜனங்களையே என்ன செய்கிறார்? அவர் எச்சரிக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொல்லிவிட்டு, ஏன் அவைகளை எல்லாம் உலக சிநேகம், உலகத்தில் உள்ள காரியத்தோடு அவர்கள் அந்யோன்யமாய் இருப்பதெல்லாம் ஏன் அவ்வாறு சொல்கிறார்? அவர் தம்முடைய பரிசுத்தத்தை இதுவைகளை என்ன செய்துவிடும்? பரிசுத்த குலைச்சலாக்கிவிடும். தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை அது பரிசுத்த குலைச்சலாக்கிவிடும். யார் குலைச்சலாக்கி விடுவார்கள்? இல்லை, எது அதை பரிசுத்த குலைச்சலாக்கும்? இந்த அந்நிய தேவதைகளின் குமாரத்திகள். இந்த உலகத்துல இன்றைக்கு நாம் வாழும் வாழ்க்கை இல்லை என்றால் நம்முடைய பிசினஸ் சினாரியோ, நாம் தொழில் செய்கிற இடங்கள் இல்லை என்றால் நம்முடைய படிக்கிற இடங்கள் எல்லாமே கோ எஜுகேஷன் ஆகவும் கோ ஒர்க்கர்ஸ் லேடிஸும் சேர்ந்து வேலை செய்கிற ஒரு இடமாகவும் தான் நினைச்சுகிறது இருக்கிறது. நீங்கள் பள்ளிக்கூடம் போக வேண்டும் இல்லை என்றால் காலேஜுக்கு போக வேண்டாம், அங்கே என்ன இருக்கிறது? கோ எஜுகேஷன். ஆகவே எல்லாரும் சேர்ந்து பழகுகிற, நடமாடுகிற, நாம் சந்திக்கிற இடமாக இருக்கிறது. நாம் வேலை செய்கிற இடங்கள் கூட இருபாலரும் சேர்ந்து வேலை செய்கிற இடமா நிச்சயது இருக்கிறது. நாம் எங்கு சென்றாலும், ஒரு பஸ்ஸில் போனாலும் இருபாலரும் தான் நிச்சயம் நாம் பயணம் செய்கிறோம். நாம் எங்கு சென்றாலும் இருபாலரும் சேர்ந்து நாம் ஒருவர் சந்திக்கிற அதிக வாய்ப்புள்ள இடங்களை இப்பொழுது என்ன செய்யுது? நம்முடைய கரண்ட் சினாரியோ, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ஆனால் இவைகளிலே பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய ஜாதியருடைய அந்நிய தேவதையின் குமாரத்திகளை இச்சிக்கிற ஜனங்கள் ஏராளமாய் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? பெருகி கொண்டு வருகிறார்கள். தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்த குலைச்சலாக்கி தங்களுடைய கண்களை குறித்தும் தங்களுடைய வாழ்க்கை குறித்தும் எச்சரிப்பில்லாதே ஜனங்க கூட்டமாய் இந்த உலகம் போய்கொண்டே நிச்சயது இருக்கிறது. எங்கு பார்த்தாலும், எங்கு சென்றாலும், வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் நாம் இப்பொழுது சமீபமாய் நான் பார்க்கிற ஒரு காரியம், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விபச்சாரத்தை அவர்கள் விழுந்து தங்களை கெடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதைவிட பரிதாபமாய் உள்ள என்னவென்றால், இவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல ஜனங்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் மிகுந்த வேதனைக்குரியது. நான் சொல்லுகிற இந்த உலகத்தின் விபச்சாரத்தை, அந்நிய குமாரத்திகளை ஏறிட்டு பார்க்கிற ஒரு சுபாவம் எங்கோ நடக்கிறது என்று இல்லை. நாம் தொழில் செய்கிற, இல்லையென்றால் வேலை செய்கிற இடங்களிலெல்லாம் நாம் கண்கூடாக நினைக்கிறோம், இதை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லா தவறையும் செய்துவிட்டு எதுவுமே செய்யாதது போல அவர்கள் நினைக்கிறார்கள். நம்மோடு கூட சேர்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டே இருப்பார்கள்.
அஜாக்கிரதையாய் தன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்துல 2ஆம் தரமானவும் 3ஆம் தரமாகவும் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நினைக்கிறவர்கள் எல்லாம் இந்த சாக்கடையில விழுந்து மூழ்கி கொண்டு நினைக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறார்கள். அநேகர் அதை மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்பது போலத்தான் நினைக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அதைத்தான் ஆகவே தான் சபையிலே நான் நினைக்கிறேன், இதை எச்சரிக்கிறேன். சபையிலே நாம் எச்சரிக்கப்பட வேண்டிய விஷயம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாய் அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. நான் சொல்லுகிற இந்த உபச்சாரம் எல்லாம் ஏதோ திருமணம் ஆகாதவர்கள், வாலிப பிள்ளைகள் ஏதோ அவர்கள் பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள், ஏதோ காதல் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் நான் பேசவில்லை. நான் சொல்லுகிறது திருமணம் முடிந்து குடும்பஸ்தர்களாய் இருக்கிறவர்கள் கூட தாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அவர்கள் கவனஈனமாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த சாக்கடையிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? விழுவார்கள். அவர்கள் தங்களுடைய இள வயதின் மனைவிக்கு விரோதமாய் என்ன செய்வார்கள்? துரோகம் பண்ணுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், துரோகம் பண்ணுகிறார்கள். அநேக இடங்களிலே இன்றைக்கு சபைகள் மிகுந்த ஒரு வாய்ப்பாக அவருக்கு என்ன செய்கிறது? அமைகிறது. சரியாய் மனம் திரும்பாதே புறஜாதி மார்க்கத்தினின்று சபைக்கு வருகிற கூட முழுமையாய் தாங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பாதவர்கள் எல்லாரும் சபைக்குள் சேரும் பொழுது, இல்லையென்றால் சபையிலே ஏற்கனவே தாங்கள் கிறிஸ்தவர்கள், தாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், தாங்கள் ஒழுக்கமாய் வளர்க்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு சபையில் இருக்கிறவர்கள் கூட தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே முதல் தரமான விலை கொடுக்காமல் 2ஆம் தரமாகவும் 3ஆம் தரமாகவும் நசல் கொண்டதையும் ஊனையும் அவர்கள் செலுத்திக் கொண்டே காலங்களிலே என்ன நடக்கிறது? தங்களுடைய இள வயதின் மனைவிக்கு அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் துரோகம் பண்ணிக்கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு எச்சரிப்பாய் நான் சொல்லுகிறேன். நான் இதை சொல்வதிலே நான் வருத்தப்படவே இல்லை. அநேக சபைகள் விபச்சார கூடங்களாய் மாறிக்கொண்டு நினைச்சுகிறது வருகிறது. அநேக பிரசங்கிகள் விபச்சாரர்களாக இருக்கிறார்கள். அநேக எசபேல்கள் சபையிலே பாடல் ஆராதனையை நடத்தி கொண்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக சபைகளிலே எசபேல்கள் பாடல் ஆராதனை கொண்டு இருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கேயோ யாரோ அங்கே சபைக்கு வருகிற ஒருவர் அங்கே அவர் விபச்சாரக்காரராக வந்து இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. சபையிலே பாஸ்டர்கள் இல்லையென்றால் அவருடைய துணைவியார் இவரில் முதற்கொண்டு இன்றைக்கு விபச்சார கண்கள் உள்ளவர்களாகவும் விபச்சாரக்காரர்களாகவும் இருந்து கொண்டு நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட போல எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவருடைய வாயை துடைத்து ஒன்றுமே செய்யாதது போல இன்றைக்கு நினைச்சார்கள் இருக்கிறார்கள். தேவன் அதைத்தான் நினைச்சார், எச்சரிக்கிறார். நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே, நாம் படிக்கின்ற இடங்களிலே உண்மையாய் தேவனை பற்றி அந்த அறிவும் இல்லையென்றால் தேவனை பற்றிய பக்தியும் இல்லாதவர்களாய் நாம் இருப்போம் என்றால் ஏற்கனவே நாம் விழுந்திருக்கிறோம் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன். நாம் கவனஈனமாய் இருந்தோம் என்றால் நம்முடைய பேச்சுகள் சுத்தமாயிராது, நம்முடைய கண்கள் சுத்தமாயிராது. இவைகளெல்லாம் நீங்கள் விழிப்பாய் உள்ளவர்களாய் இராமல் எதுவே நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? நாம் சரிபார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறதா? நான் நடக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறேனா இல்லையா என்பதை நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் அதை குறித்து எச்சரிக்கையுள்ளவர்களாய் இல்லாவிட்டால் நீங்கள் விழுவதற்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. நீங்கள் விழுவதற்கு நீங்கள் வெகு அருகாமையில் இருக்கிறீர்கள். யாரும் இது விழுவதற்கு அல்ல. உங்களுக்கு முன்பாக இருக்கிற நான் இது விதிவிலக்கு அல்ல. நான் தேவனுக்கு பயந்து நான் இல்லாவிட்டால் நான் விழுவதற்கு நான் நினைக்கிறேன், நான் இருக்கிறேன். ஏனென்றால் நாம் பணி செய்கிற இடங்கள் அப்படி இருக்கிறது, நாம் படிக்கின்ற இடங்கள் அப்படி இருக்கிறது. ஜனங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது என்றால் இந்த உலகத்திலே எதை வேணாலும் செய்யலாம், எதிலுமே தப்பு இல்லை என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் பார்க்கிற காட்சிகள், சினிமா காட்சிகளில் எல்லாவற்றிலுமே விபச்சாரத்தை ஒரு பொருட்டாகவே நினைச்சுகிறதில்லை, சொல்லுகிறதில்லை. ஒரு பெண்ணுக்கு 2 கணவர்கள். முன்பெல்லாம்
ஒரு கணவனுக்கு 2 மனைவி என்று பேசப்பட்டது. இப்பொழுது அப்படி இல்லை. ஒரு கணவனுக்கு 2 மனைவிகள், ஒரு மனைவிக்கு 2 கணவர்கள், அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி உலகம் நினைக்கிறது. அதை பற்றி அவர்கள் தவறே இல்லை. அநேக ஐடி கம்பெனிகளில் நடக்கிறேன் நான் சொல்கிறேன். அவர்கள் தங்களுக்கு குடும்பத்திலே ஒரு மனைவி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேலை செய்கிற இடங்களிலே அவர்கள் இன்னொருவரோடு அதிகமாக என்ன செய்கிறார்கள், பழகுகிறார்கள். திடீரென்று ஒரு நாள் நான் என் வாழ்க்கையிலே நான் பார்த்த காட்சி, திருமணமானவர்கள் திருமணமாகாத ஒரு பையன்களோட என்னை பழகுகிற காட்சிகளெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று நான் யோசித்தேன். ஆனால் வேத வசனம் நமக்கு தெளிவாய் எச்சரிக்கிறது. உன்னுடைய இள வயதின் மனைவிக்கு நீ துரோகம் செய்கிறனாலே ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. 16வது வசனத்துல 15வது வசனம் பாருங்கள். கடைசி வசனம், ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? உங்களுடைய ஆவியை குறித்து. உங்களுடைய மனைவி குரோதமாய் துரோகம் பண்ணாதபடிக்கு உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆவியிலே கரைப்படுகிறார்கள். அதைத்தான் இந்த சமுதாயம் ஒன்றுமே அது நடக்கவில்லை என்று நினைக்கிறது. ஆவியிலே கரைப்படுகின்ற, ஆவியிலே அசுசிப்படுகின்ற, கண்களிலே கரைப்படுகின்ற, கண்களிலே அசுசிப்படுகின்ற எல்லாவற்றையும் கண்டுகொள்ளாமல் நினைச்சிருது இருக்கிறது. அவைகளெல்லாம் அது இருக்க வேண்டியதான், ஒன்று தப்பு இல்லை என்று நினைக்கிறார்கள். அது சபையிலேயும் கூட நிச்சயம் வரும். சமீபத்தில் ஒரு சபையில நடந்த ஒன்றை நான் பார்த்தேன். விபச்சாரர்களாய் இருக்கிற 2 ஒரு சகோதரனும் அவருடைய மனைவியும் சபைக்கு வருகிறார்கள். ஆனால் அவருடைய தொடர்பு சபைக்கு வருகிற இன்னொரு சகோதரியோட கூட இருக்கிறது. இவர்களெல்லாம் சபையில எப்படி அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்தேன். வேத வசனம் நமக்கு எச்சரிப்பாய் இருக்கிறது. நாமும் வெளிப்புள்ளவர்களாய் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது என்று நினைக்காதவர்களாய் இருந்தால் நாமும் இதை செய்துவிட்டு நம்முடைய வாயை துடைத்து விட்டு எதுவுமே நடக்காத போல சபைக்கு நினைச்ச முடியும் வர முடியும். எங்கோ நடக்குது என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம் வெளிப்புள்ளவர்களால் நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில இது நிச்சயம் அது நடக்கும். தேவன் எச்சரிக்கிற காரியத்தை பண்ணு. இளவ வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. உன்னுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ ஒரு போன்ல பேசும் பொழுது கூட, அலுவலகத்தில் ஒன்று பேசும் பொழுது கூட, அந்த பேச்சிலே 2 வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா வரும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளோடு நினைச்ச வேண்டும், எச்சரிக்க வேண்டும். எதற்காக இதை பேசினாய், எதற்காக இதை செய்தாய்? இல்லை என்றால் தனியாய் சம்பாஷிக்க வேண்டும் என்ற ஆசை எதனால் வருகிறது? ஒரு வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சகோதரி வேலை பார்க்கிறார்கள். நீங்கள் கரைபடக்கூடாதவர்களாய் நாம் இருப்போம் என்றால் அவர்களோடு சம்பாஷிக்கும் பொழுது தனிமையாய் நம்ம சம்பாஷிக்க நினைச்ச மாட்டோம், நாம் விட மாட்டோம். ஏனென்றால் தனிமையாய் சம்பாஷித்தால் என்ன ஆவியிலே கரைப்படுகிறது. ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு பொருட்டாய் இன்றைய உலகம் என்ன செய்யறதில்லை, எடுக்கிறதில்லை. இவைகள் எல்லாம் நடக்கும். அவைகள் தங்களுடைய கணவருக்கோ தங்களுடைய மனைவிக்கோ துரோகம் பண்ணுகிறதாக அவர்கள் நினைச்சுகிறதில்லை, நினைக்கிறது இல்லை. தேவன் இந்த கடைசி நாட்களில் நம்ம என்ன செய்கிறார், அவர் எச்சரிக்கிறார். ஆனால் நமக்கு எச்சரிப்பான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அவருடைய வீடின் வழி இது மரண வழிகள். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட தொடர்போ இல்லை என்றால் இப்படிப்பட்டவற்றை குறித்து கவலையினமாய் நாம் இருப்போம் என்றால், நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நேர உங்களுடைய வீடு, உங்களுடைய பாதை எங்க இருக்கிறது, ஒரு ஸ்லோப் மாதிரி போட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க தான் போகுமா, மரணத்திற்கு கொண்டு போய் முடியும். சமீபத்தில் நான் அதை கண்டேன், ஒருவருடைய மரணத்தில் அதை கண்டேன். அந்த மரணத்திற்கு பின்பு அகால மரணம். அந்த அகால மரணத்திற்கு பின்பு நான் விசாரிக்கும் பொழுது துணிகரமாய் இன்னொருடைய மனைவியை வைத்திருந்த ஒரு சகோதரனுடைய மரணத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அகால மரணம். தேவன் நம்ம என்ன செய்வார், எச்சரிக்கிறார். நாம் எச்சரிப்புள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய வீடு, நம்முடைய பாதை நேர எங்க கொண்டு போய் முடியும்? அவருடைய வீடு மரண வழிகள்.
ஸ்ட்ரெயிட்டாய் கொண்டு போய் நிச்சயம் விடும். ஆனால் சபையிலே இன்றைக்கு அநேக சபைகளிலே ஜனங்கள் அதை குறித்து கவலையினமாயும் அதை சபையில வருகிற விசுவாசிகள் கூட கவலையினமாயை பற்றி பெருசாக என்ன செய்வதில்லை, எடுக்கிறதில்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்கிற கடைசி தீர்க்கதரிசியாய் மல்கியா சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டுங்கள். உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நம்முடைய ஆவி கரைவிடுகிறதை நாம் பார்க்க வேண்டும். நாம் வேலை செய்கிற இடங்களில் நாம் பயணிக்கும் பொழுது, இல்லையென்றால் நம்முடைய உறவினரோடு நாம் பேசும் பொழுது, பிறர் பாலோடு பேசும் போதெல்லாம், வாலிப பிள்ளைகள் தங்களுடைய கல்லூரியிலே பேசும் பொழுது, ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவியோடு பேசும் பொழுது, ஒன்றுமில்லை, இதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஆவியிலே கரைபடுகிறதை பார்க்க முடியாத கண்களாய் இருக்கும் பொழுது நான் உங்களை எச்சரிக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை எடுப்போம். 1வது அதிகாரம் 28வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனே அவர்களை என்ன செய்தார்? கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் தாங்கள் அப்படி ஒரு பெரிய சிந்தனை இருப்பதை கூட என்ன செய்யவில்லை, உணரவில்லை. நீங்கள் இந்த வசனத்துக்கு முன்பாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 21வது வசனத்திலிருந்து அந்த 28வது வசனம் வரைக்கும் இச்சைகளை குறித்து ஆண்டவர் நினைச்சார். அந்த வசனம் முழுவதும் அவர் போட்டிருக்கிறார். எல்லாம் தேவன் நியமித்த நியமங்களுக்கு விரோதமாய் செய்கின்ற எல்லாவற்றையும் பட்டியலிட்டு அவர் சொல்கிறார். ஏன் இவைகள் எல்லாம் நடக்கிறது? ஏன் இந்த அவலட்சணங்கள் எல்லாம் நடக்கிறது? ஏன் இவைகள் எல்லாம் நடந்த பின்பும் ஜனங்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள்? தேவனே அவர்களை எண்ணிச்சார், கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவர்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிற மனதை இல்லாதபடியினாலே தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் நினைச்சார், ஒப்பு கொடுத்தார். சகோதரிகளே, உங்களுடைய கணவருக்கு துரோகம் செய்யும்படி ஆவியிலே கரைபடுகிற ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் தேவனே உங்களை தகாதவைகளை செய்யும்படிக்கு என்ன செய்து விட்டார்? அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். ஏன்? உங்களுக்கு சபைக்கு வருவது தேவனுக்கு பக்தியாய் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவைகள் உங்களுக்கு பிரதானமாய்களாய் இல்லை. அவைகள் எல்லாம் 2ஆம் தரமும் 3ஆம் தர பலியாகவும் செலுத்தும்படியாக நீங்கள் சபைக்கு வருகிறதுனாலே உங்களுக்கு சத்தியத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற மனது இல்லாததினாலே தேவன் உங்களை இணைசி விட்டார், அதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவ்வளவுதான். நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்து இவளை குறித்து எச்சரிப்பு அடைய விட்டால், நான் சொல்லுகிறவைகள் எல்லாம் எங்கோ நடப்புகள் அல்ல. நாம் சஞ்சரிக்கின்ற, நாம் வாழுகின்ற, நாம் தொட்டு புழங்குகின்ற நம்முடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்கின்றார்களே, அங்கே தொட்டு புழகுகின்ற இடங்களில் நடக்கிறவைகள் தான். சாதாரணமாய் நான் விக்ரமசிங்கபுரத்திலிருந்து நான் தூத்துக்குடி வரும்பொழுது கூட நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டிலே நான் வந்து உட்கார்ந்தால் அங்கே ஜோடி ஜோடியாய் மாணவர்கள் நினைக்கிறார்கள், உட்கார்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே அவர்கள் தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் நினைச்சார்கள், பொறுக்கிறார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஒரு சகோதரி, நம்முடைய சபையில வருகிற ஒரு மாணவி, இல்லை என்றால் ஒரு மாணவன், நான் இவைகளெல்லாம் நான் 1 மணி நேரம் பேசிவிட்டேன், என்னுடைய மனது கரைபடவே இல்லை என்று யாராவது சொன்னால் நான் இதை விட்டு நான் போய்விடலாம். வேண்டிய வார்த்தைகளை கொண்டு வர வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஒன்றுமே நான் கரைபடவில்லை என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஏற்கனவே தேவன் உங்களை என்ன செய்து விட்டார், ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே உனக்கு ஒன்றும் நினைச்சவில்லை, தெரியவில்லை. இதெல்லாம் என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்டால் கேட்டுக்கொண்டே இருங்கள். நாம் கேட்டுக்கொண்டே சபையில் இருந்து கொண்டே இருக்கலாம். தேவன் முழுமையாய் நம்மை இச்சை ரோகங்களுக்கு கொடுக்கும் வரை நாம் கேட்டுக்கொண்டே நினைச்சலாம் இருக்கலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இந்த இடத்திலிருந்து நான் எப்படி நான் விலகுவது என்பதைத்தான் அவர்கள் நிச்சயமார்கள் கேட்கிறார்கள். நான் சாக்கடையில நான் எவ்வளவு ஆழம் நான் என்னுடைய காலை நான் வைக்கலாம், கையை நான் விட்டு நான் கழுவி கொள்ளலாமா என்று கேட்கிற ஒரு புத்தியீனமான ஜனங்கள் அல்ல தேவனுக்கு பிள்ளைகளை. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அந்த மாதிரி கேள்விகளே என்ன செய்யறதில்லை, கேட்கிறதில்லை. ஏன்? தேவன் அவைகளை வெறுக்கிறார் என்பது நிச்சயம், அது தெரியும். மலியாவின் புத்தகத்துக்கு நான் போலாம். 3ஆவதாக 2வது அதிகாரத்தின் 14வது வசனம்.
உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதனால் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் மேலில் அவர் பிரியமாயிருக்கிற என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறனாலே. மூன்றாவது நம்முடைய அபாயத்தை பாருங்கள். எல்லாம் நல்லபடியாக தான் நடக்குது. நியாயம் எங்கே இருக்கிறது? இல்லை என்றால் எங்கே இருந்தது? யார் இதை தவறு செய்யவில்லை என்று என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் செய்கிறார்கள். தவறு செய்கிறவர்கள், இல்லை என்றால் விபச்சாரத்தில் விழுந்தவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சாக்கடையில விழுந்தவர்கள், யார் இதை செய்யவில்லை என்று நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார், எங்கே இது நடக்கவில்லை? எல்லா பக்கமும் இது இருக்கத்தான் செய்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொல்லாப்பை செய்கிறவன் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே எங்கே இருக்கிறார் என்று இருக்கிறார்கள். எல்லாம் யார் தப்பு? யாருக்கு என்ன நடந்திருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கிறார்கள். நான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனையின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? ஜனங்கள் கேட்கிறார்கள். இஸ்ரவேலர்கள், அவர் நேசிக்கிற ஜனங்கள், அவர்கள் கேட்கிறார்கள், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறது, கட்டளையை கை கொள்வதனால் சேனையின் கர்த்தருக்கு முன்பாக துக்கி நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவரை பின்பற்றி சபைக்கு வர்றேன், எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? எனக்கு எல்லாமே வழக்கம் போல நினைச்சது நடக்குது. அவன் நல்லா இருக்கான், அவன் அவ்வளவு அயோக்கியம் பண்றான், ஆனா அவன் நல்லா இருக்கான். நான் தேவனை சேவிப்பதினால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று வெளிப்படையாக கேட்காவிட்டால் கூட நம்முடைய மனதிலே நாம் நினைக்கிறோம். நாம் நெருக்கப்படும் பொழுது நாம் நினைக்கிறோம், நாம் கேட்கிறோம், தேவனை சேவிப்பதினால் உண்மையாய் இருப்பதனால் என்ன பிரயோஜனம்? தேவனை நான் இப்படி கீழ்ப்படுவதனால் என்ன பிரயோஜனம்? ஒருவேளை காலேஜுக்கு போகிற ஒரு சகோதரி, நம்முடைய சபையில வருகிற சகோதரிகள் ஒரு நினைக்கலாம், நான் மட்டும் பரிசுத்தமா இருக்கிறனால என்ன பிரயோஜனம்? நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? நானும் மற்றவர்களை போல் இருந்தால் என்ன? நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? ஏன் கூட இருக்கிற நம்முடைய சபையை சார்ந்த இன்னொரு மாணவி, அவள் இதையெல்லாம் செய்கிறாள், அவள் நல்லா தான் இருக்கிறாள், அவளுக்கு என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லை. என்னோடு கூட இருக்கிற சபையில் இருக்கிற உட்கார்ந்தவன் என்னுடைய காலேஜில் வந்து இதையெல்லாம் செய்கிறான், அவன் நன்னாய்த்தான் இருக்கிறானே, அவனுக்கு என்ன நடந்தது? நான் மட்டும் கீழ்ப்படிவதனால் என்ன பிரயோஜனம்? தேவனை சேவிப்பது விருதா என்று நம்முடைய மனதிலே நாம் நினைக்கிறோம், நாம் சொல்கிறோம். ஆண்டவர் சொல்றார் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்துல, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். யாருக்கு காண்பீர்கள்? தேவனை தேடுகிற ஒரு மனுஷனுக்கும் தேவனை தேடாத ஒரு மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் நியாயம் தீர்க்கும் நாளிலே நீங்கள் நினைச்சுவீர்கள், காண்பீர்கள். அந்த நாள் நீங்கள் சந்திக்க முடியாத நாளாயிருக்கும். அந்த நாள் நீங்கள் சகிக்க முடியாத ஒரு நாளாயிருக்கும். அந்த நாள் வருகிறது. ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே அவரை நாம் சந்திக்க முடியுமோ? நாம் இப்படி தேவனுக்கு பிரியமாய் நடப்பதனால என்ன பிரயோஜனம் என்று நமக்குள்ளே ஒரு கேட்கிற ஒரு சுபாவம், அப்படி கேட்கு அந்த கேள்விகள் எல்லாம் எழும்பும் பொழுதே நாம் ஆண்டவரை பின்பற்றுவதும் இந்த சபையில போய் உண்மையா இருக்க வேண்டும் என்று இதெல்லாம் கேட்டு நடப்பதும் எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விருதா. அவரெல்லாம் நன்னா இருக்கிறார்கள். டிஜிஎஸ் தினகரனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அவர்களே இப்படி இருக்கிறார்கள், நாமெல்லாம் இப்படி இருந்தா என்ன என்று சொல்லி யாரையோ ஒருத்தரை ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா இல்லையா என்பது யாரு, நாம் எதை கொண்டு அளந்து பார்க்க வேண்டும்? தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்கிற காரியம் அல்ல. நம்மை வேத வசனத்தை வைத்து நாம் நினைக்கிறோம்.
அளந்து பார்க்கிறோம். நம்மை இன்னொருவருடைய அளவை குறித்து அல்ல, அவர்களை நியாயம் தீர்ப்பது குறித்தும் அல்ல. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஒரு கிராமத்திலே இருக்கிற நம்முடைய சபையிலே அவர்கள் இந்த மாதிரி சேலை உடுத்த வேண்டும் என்று நினைச்சார்கள், அவர்கள் இருப்பார்கள். அந்த கிராமத்தில் இருக்கிற சகோதரிகள் அவர்களுக்கென்று ஒரு ஒழுக்கேற்றதை நினைச்சார்கள் வைத்திருப்பார்கள். அதுதான் அவருடைய ஸ்கேல். அங்கே இருக்கிறவர்கள் அதைத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது சிங்கப்பூர்ல இருக்கிற நம்முடைய சபையை சார்ந்த இன்னொரு சகோதரி அவர்கள் ஸ்கேர்ட்டும் பிளவுஸும் போட்டும் வருகிற மிடி போட்டு வருகிற அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி வந்தால் அவர்கள் நன்னிடத்துக்கு போனால் என்னதான் இருக்கும்? அவர்களுக்கு அது அசுத்தமாய்தான் தெரியும். ஆனால் சிங்கப்பூர்ல இருக்கிறவர்களுக்கு அங்கே இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யும்? எது நல்லது எது கெட்டது என்று அவர்களுக்கு நிச்சயம் தெரியத்தான் செய்யும். ஏன்? நம்முடைய மனச்சாட்சியே நம்மை பொறுத்து எது தகுந்தது எது தகாதது என்ன நினைச்சுகிறது, தீர்மானிக்கிறது. முடியை நீளமாய் வளர்ப்பது பெண்களுக்கு தகுதியானது என்றும் அதை விட்டு தகுதி இல்லாத என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று வசனம் நினைச்சுகிறது சொல்கிறது. ஆகவே நம்முடைய சுபாவமே எது சரி எது சரியில்லை என்று நாம் எங்கே வாழ்கிறோமோ அதற்கேற்றா போல் நமக்கு என்ன செய்கிறது சொல்லுகிறது. ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சகோதரி இங்க வந்தவன் அவர்களை பார்த்து இவர்கள் அசுத்தம் என்று நாம் நினைச்ச வேண்டாம், தீர்மானித்து அவர்களை லேபிள் ஒட்ட வேண்டாம். அவர்கள் நம்மை காட்டிலும் எத்தனையோ மடங்கு நினைச்சுவார்கள். அவர்கள் உண்மையுள்ளும் நீதியும் உள்ளவர்களாக நினைச்சுவார்கள், அவர்கள் இருப்பார்கள். ஆனால் நிதானித்து தேவனுக்கு முன்பாக தங்களை நிதானித்து வாழாதவர்கள் அவர்கள் துணிகரமாய் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாக நினைச்சுவார்கள், இருப்பார்கள். நான்காவது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 2வது பாருங்க. நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல நினைச்சுவீர்கள் வளருவீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில 5வது பாருங்க. நான் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை எண்ணுகிறேன் அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்துக்கும் நினைச்சுவான், திருப்புவான். தீர்க்கதரிசி ஆண்டவர் வருவதற்கு முன்பாக முன்னே சென்று ஆயத்தம் பண்ணுகின்ற ஒரு பாருங்கள். நான் ஒரு தீர்க்கதரிசியை நான் நினைக்கிறேன், நான் அனுப்புவேன். அவன் வந்து என்ன செய்வான்? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்துக்கும் என்ன செய்வான்? திருப்புவான். கடைசி நாட்களில் என்ன தெரியுமா நடக்கிறது? அந்த பிதாக்களுடைய இருதயமும் பிள்ளைகளுடைய இருதயமும் ஒன்றாய் என்ன செய்கிறதே இல்லை, ஒன்றாய் இருப்பதே இல்லை. அவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஆவியே இல்லை. அநேக குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இருதயமும் ஒன்றாய் என்ன செய்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை. இதையெல்லாம் தற்செயலாய் நடக்கிறது என்று நான் நினைக்க வேண்டாம். தற்செயலாய் நடக்கிறது இல்லை. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் எச்சரிக்கின்ற ஒன்று. அவன் என்ன எச்சரிப்பான்? ஒரு தீர்க்கதரிசி எங்கே பிதாக்களுடைய இருதயமும் பிள்ளையுடைய இருதயமும் பிரிந்து முரட்டாட்டமா இருக்கிறதோ அங்கே அந்த தீர்க்கதரிசி போய் எச்சரித்து 2 பேரையும் என்ன செய்வான்? ஒன்று சேர்ப்பான். இப்ப சொல்லுங்க, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாமல் நம்மோடு இணங்கி வாழாமல் இருக்கிறது என்றால் ஏதோ தற்செயலாய் நடக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டுமா? இல்ல. ஒரு தீர்க்கதரிசி கொண்டு அதை திருத்த வேண்டும் என்று நினைச்சார். ஆண்டவர் சொல்கிறார், பிதாக்களுடைய இருதயமும் பிள்ளைகளுடைய இருதயமும் 2ம் எங்கே வர வேண்டும்? ஒன்றாய் வர வேண்டும். எதற்கு? தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல, தேவனை கனப்படுத்துவதில் அவர்கள் ஒன்றாய் வர வேண்டும். ஏன் பிள்ளைகளுடைய இருதயமும் பிதாக்களுடைய இருதயமும் ஒன்றாய் இல்லாமல், கீழ்ப்படிய மனதில்லாமல் தான் எடுத்த தீர்மானத்தின்படியே வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? தேவனை ஜனங்கள் புறக்கணித்ததினாலே வருகிற காட்சிகள் எல்லாம் இவைகள். ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் நியாயந்திருக்கின்ற ஒரு நாள் வருவது. அதற்கு முன்பாக தீர்க்கதரிசி அனுப்பி எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். கடைசியாக ராஜாதி ராஜா அவர் வருவதற்கு முன்பாக கடைசியாய் அவர் ஜனங்களை எச்சரிக்கிறது. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்பி இருவரும் தேவனை கனப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுடைய இருதயம் பிரிந்து கீழ்ப்படிய முடியாமல் இருப்பதெல்லாம் ஏதோ தற்செயலாய் நடக்கிறது என்று யாரும் நினைச்ச வேண்டாம், நடக்க வேண்டாம். அவைகள் கண்டிக்கப்பட வேண்டியவைகள், அவைகள் கவனிக்கப்பட வேண்டியவைகள், அவைகள் திருத்தப்பட வேண்டியவைகள். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நாம்
நம்முடைய இருதயத்துக்கு நேராக கொண்டு வரும் பொழுது நாம் 2 பேரும் சேர்ந்து நாம் அவர்களே நம்முடைய இருதயத்தை எங்கே கொண்டு போக வேண்டும்? பிதாவை கனப்படுத்துகிற இருதயத்துக்கு நாம் கொண்டு போக வேண்டும். முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமையும் உள்ள ஆவிகள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களே அதை தலைவிரித்து ஆடுவதற்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் தேவனுடைய சாபம் நம்மிடத்தில் நினைச்சிருது இருக்கிறது. தேவனுக்கு பிரியமற்ற தன்மை இருக்கிறது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். நாம் அப்படி பயமுள்ளவர்களாக இருப்போம் என்றால் தேவன் இந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட 4 காரியங்களில் இருந்து நம்மை நிச்சயவார், நம்மை விடுவிப்பார். நம்முடைய ஆவியை குறித்து நாம் எச்சரிப்பாக இருப்போமாக. ஆமென்.